நிம்மதியாக தூங்கக்கூடியவன். அப்ப சம்டைம்ஸ் யூ கோ ஃபார் காம்ப்ரமைஸ் பிகாஸ் பெரிய அழிவுகளை சிதைவுகளை தவிர்ப்பதற்காக சில சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்தா தப்பில்ல. முரண்களை முறியடிப்பதற்கு குறைவான சொல்யூஷன் கூட நல்லதுதான். கடைசி சொல்யூஷன் கொலாபரேஷன். அது எவன்ட்ட சண்டையோ அவன்கிட்டயும் நேர போய் பேசி ஒரு முடிவுக்கு வருது. நடுவுல இருக்கிற ஆட்களை மாத்திரம் தயவு செஞ்சு நம்பாது. இவன் அந்த ஆள்கிட்ட சொல்லி அந்த ஆள் நம்பாள்கிட்ட சொல்லி நம்பாள் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி அவன் தின்னுடுவான். 45 லட்சம் அங்கேயே போயிடும். யாரோட பிரச்சனையோ நேர அணுகி பேசுவதில் நன்மைகள் இருக்கிறது. ஜெஃப்ரி ஆர்ச்சரினுடைய கேன் அண்ட் ஏபிள் என்கின்ற ஆங்கில நாவல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. ஸ்ட்ராங்கா உங்களுக்கு அதை சிபாரிசு செய்கிறேன். தயவு செய்து அதை படிங்க. பெரிய நாவல். ஆனா அதை விட சுவாரஸ்யமாக எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கவே முடியாது. கேன் ஏபிள் 2 பேர் உறவுக்காரங்க கிடையாது, சொந்தக்காரங்க கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஒருத்தன் பார்த்துக்கிட்டதே கிடையாது. ஒருத்தன் பேங்க் அதிகாரி, இன்னொருத்தன் சிறு தொழில் செய்யறதுக்கு வரான். இந்த பேங்க் அதிகாரி இவனோட அப்ளிகேஷனை பார்த்து லோனை ரிஜெக்ட் பண்ணிடா. இவ்வளவுதான் சார் நடக்குது. லைஃப் லாங் 2 பேருக்கும் விரோதம் முற்றிக்கொண்டே போகிறது. இவனும் ரொம்ப பெரிய ஆளாயிட்டான், இவனும் ரொம்ப பெரிய ஆளாயிட்டான். ஒத்தன் வெட்டிக்கிட்டே இருக்கான், ஆப்போசிட்டே இருக்கான். அவன் நடந்த பாதையில் இவன் வந்து வெடி வைக்கிறான், இவன் நடக்கிற பாதையில் அவன் குழிய வெட்டுறான். அப்படி ஒரு 60 வருஷம் பகை. இவன் பையனுக்கும் பகை, இவன் பேரனுக்கும் அவன் பேரனுக்கும் பகை, பரம்பரையாக தொடர்கிறது. கடைசியில 2 பேருக்கு ரொம்ப வயசாயிருச்சு. கேனும் ஏபிளும் ஒரு பார்க்ல மீட் பண்ணிக்கிறாங்க தற்செயலாக. இவன் உட்காந்துருக்கான், அவன் வாக்கிங் போறான். அவன் ஹேட்டை எடுத்து இவனுக்கு இங்கிலீஷ்காரங்களாம் அப்படிதான் வணக்கம் சொல்லுவாங்க. தொப்பியை எடுத்து இப்படி வணக்கம் சொல்லுவாங்க. ஹேட்டை எடுத்து வணக்கம் சொன்னான். அப்ப இவன் நினைச்சுக்கானா, என்ன காரணத்துக்காக நான் 60 வருஷம் இவனோட சண்டை போட்டு என் வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைச்சான். இந்த ஞானம் முதல்லயே வந்திருந்தா நேர ஒருத்தர் போய் சந்திச்சிருந்தா 60 வருஷம் ஒத்தனை இன்னும் எப்படி அழிக்கிறதுனே பிளான் பண்ணி வாழ்ந்தானே, அந்த வாழ்க்கை இனிமே திரும்பி கிடைக்காது. போனது தானே சாமி. தட் இஸ் கொலாபரேஷன். நேர போய் பார்த்து பேசி 2 பேருக்கும் சமமான ஒரு தீர்வு. ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்கு, ஓகேவா? இப்ப நான் என்னென்ன சொன்னேன்? ரேவதி சுப்லட்சுமி பக்கத்துல உட்காந்து இதான் பிரச்சனை. ஆசிரியர்கள் பக்கத்துல உட்காந்து நமக்கும் அந்த சுபாவம் வந்துடும். பிள்ளைங்களா நல்ல கவனி, நான் என்னென்ன சொன்னேன் இப்ப சொல்லு. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஃபிளிக்ட்ஸை அக்செப்ட் பண்ணுங்க. இது இருக்கிறது, முரண் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். சில முரண்களை முழுமையாக தவிர்த்து விடுங்க. பைபாஸ்ல போற மாதிரி சில முரண்களை அதோடு வாழ பழகுங்கள். முள்ளம்பன்றியோட முள் இருக்குல்ல, அதோட தான் முள்ளம்பன்றி வாழும். ஒரு முள்ளம்பன்றிகள் கூட்டமாக வாழும் நண்பர்கள், உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ரொம்ப குளிர் பிரதேசத்துல தான் முள்ளம்பன்றி இருக்கும். கூட்டமா ஒண்ணு கட்டி பிடிச்சிட்டு தான் இருக்கும் முள்ளம்பன்றி. ஒரு முள்ளம்பன்றி கோவம் வந்துருச்சு, என்னை பாரு இவன் குத்திக்கிட்டே இருக்கான், என்ன நேசமா போறவனா குத்திக்கிட்டே இருக்கான், என்ன நான் இவனோடய இருக்க மாட்டேன், நான் தனியா போயிருக்கு. இப்ப யாருமே குத்தல, நிம்மதியா இருக்கு. ஆனா குளிரில் முள்ளம்பன்றிகளால் தனித்து வாழவே முடியாது. 2 மணி நேரத்துல செத்து போச்சு. இப்ப முள்ளு பரவாயில்லையா, தனியா போய் குளிர்ல இருந்து இறந்தது பரவாயில்லையா என்றால் முள்ளை சில சமயம் சகித்துக் கொள்ள. சில முட்கள் நம் கூடவே பிறந்தவை. நாமே சில சமயம் மற்றவர்களுக்கு முள்ளாக இருக்கிறோமே, அதை அவர்கள் சகித்துக் கொள்ளுகிறார்களே, அப்போது நாம் ஏன் சகித்துக் கொள்ள கூடாது? அக்செப்ட் பண்றது. அவங்க அப்படிதான், அவங்க சுபாவம் அதாம்மா, அதை அப்படியே ஒத்துக்கோம்மா. அவங்க சுபாவம் அப்படி, என் சுபாவம் எப்படி. நானும் அவனை மாதிரி மாறக்கூடாது, நானா இருக்கணும், அவன் அவனா இருக்கட்டும். ஆனா 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும். இருந்துட்டு போறோம். என்ன இப்போ என்னம்மா 80 வருஷம் 90 வருஷம் வாழ போறேன், என்னம்மா அக்செப்ட் பண்ணிக்கோம்மா, அவ்வளவுதான். அக்செப்டன்ஸ். 3வது என்ன சொன்னேன்? காம்ப்ரமைஸ். கொஞ்சம் விட்டு கொடுங்க. உங்களுக்கு கிடைப்பது கொஞ்சம் கம்மியானா கூட ஒரு பகையை தவிர்ப்பதற்காக, ஒரு சண்டையை நிறுத்துவதற்காக எனக்கு கொஞ்சம் கம்மியா கிடைச்சா கூட போற சாமி, நம்ம உறவு விட்டு போக கூட சாமி சொல்றோம் பாருங்க, அது காம்ப்ரமைஸ். கொலாபரேஷன்றது பெரும்பாலும் வீடுகள்ல கொலாபரேஷன் நடக்காது. ஏன்னா வீட்டுல சொல்லுவாங்க கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனையா, உடனே ஒரு டாக்டர் வந்துருவாரு டிவில, எல்லா பிரச்சனையும் நீங்கள் பேசி சரி செய்து கொள்ளலாம். ஒரு பிரச்சனையை கூட பேசி சரி செய்ய முடியாது கணவன் மனைவிக்குள்ள. ஏமா இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் பேசி சால்வ் பண்ணலாமா, உட்காருமா. அந்த அம்மா வந்து உட்காரும். இப்ப என்னம்மா உனக்கு கோவம்? என்ன கோவம்னு கேக்குறீங்க? முந்தா நாள் என்ன நடந்தது? சத்தியமா ஒரு ஞாபகம். முந்தா நாள் என்ன நடந்தது? ஓ, அதுவே மறந்துட்டீங்களா? போன மாசம் உங்க அம்மா போன் பண்ணி என்ன சொன்னாங்க? போன மாசம் அம்மா போன் பண்ணாங்களா? எனக்கு தெரியல. ஓ, அதுவும் தெரியாத மாதிரி நடிப்பீங்க நீங்க எல்லாம், ஒரே குழு. எனக்கு தெரியாது. அது 6 மாசம் முன்னாடி உங்க அக்கா வந்து 2 நாள் இருந்தாங்களே, அப்ப என்ன நடந்தது? இந்த மனுஷனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியும்.